ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த்துக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 5 to 6 o'clock எந்திரிக்கணும். நீங்கள் எந்திரிச்ச உடனே அஃப்ரெஷ் எடுக்கணும். அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 260 ml ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எந்திரிச்சதும் அஃப்ரெஷ் எடுத்துட்டு உங்கள் பாடிக்கு ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் கொடுக்கணும். நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துட்டு உங்கள் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது உங்கள் ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஃப்ரெஷ் 8 to 8:30 உங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா 1ல 3 ஸ்கூப், ஷேக் மீட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீன் 1 ஸ்கூப், 300 ml நார்மல் அண்ட் சில் வாட்டரில் ஆட் பண்ணி 30 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷேக் ப்ரிப்பேர் ஆகிடும். 11 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும். 11 o'clock அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 160 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுக்கணும். மதியம் லஞ்ச் ஹெல்தி மீலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். மதியம் லஞ்ச் என்னென்ன எடுக்கணும் அப்படின்ற டயட் சார்ட் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். 3 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும். 3 o'clock அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 160 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அஃப்ரெஷ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா காற்றோட்டம் இல்லாத பகுதியில் நல்லா சொட்டிங் வர மாதிரி நீங்கள் இந்த அஃப்ரெஷ் எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டு ஷேக் கம்பல்சரி எடுக்கணும். நைட்டு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா 1ல 3 ஸ்கூப், ஷேக் மீட்டில் 2 ஸ்கூப். நைட்டில் ப்ரோட்டீன் எடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் ஆட் பண்ணி எடுங்க. ஏன் நைட்டில் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது அப்படின்னா நைட் டைமில் நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே கொடுக்க மாட்டோம். நைட் டைமில் அதிகப்படியான தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நைட்டில் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃபைபர் பவுடர் எடுக்கும்போது நம்ம டைஜஷன் ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய டைஜஷன் ட்ராக் கிளியர் ஆகும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸில் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி பேஸில் உங்கள் பாடிக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். உங்கள் பாடிக்கு 1 hour ஒர்க் அவுட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் மட்டும் போதும் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பாடிக்கு மினிமம் ஒரு 1/2 hour உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பாடிக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் வாட்டர் இன்டேக். டெய்லி பேஸில் 3 to 4 லிட்டர் வாட்டர் கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வாட்டர் இன்டேக் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸில் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து மந்த்லி 5 to 6 kg ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வேணும் அப்படின்னாலும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.